ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழைய நோட் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் எந்த பேப்பர்னாலும் அதை வச்சுட்டு ஒரு அழகான பொம்மை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த சைஸ் நோட் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விடையும் பெரிய லாங் சைஸ் நோட்டு பேப்பர் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை பழைய நியூஸ் பேப்பர் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எதையாவது வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது சுற்றும் போது நமக்கு லென்த்தாக வரல அப்படின்னா நம்ம ரைட் சைடில் சுற்றிட்டு இருக்கதை லைட்டாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு லாஸ்ட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்ச குச்சியை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் நிறைய பேப்பர் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போது டால் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு லென்த் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு 2 பீஸ் நமக்கு வேணும். அந்த பீஸ் நம்ம நியூஸ் பேப்பரில் பண்ணோன்னா நமக்கு நீளம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன பேப்பரில் பண்ணியிருக்கிறதுனால நீளம் கம்மியாக இருக்கிறதுனால 2 பீஸ் இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு 2 பீஸ் நான் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ரோலில் ஒரு ரோலை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிட்டேன். மடித்ததுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து இதோட சென்டரில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வைக்கும்போது மேலேருந்து ஒரு விரல் அளவுக்கு நீளம் இருக்க மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு இதோட சைடில் வைக்கிறதுக்கு நமக்கு 2-3 ஸ்ட்ரிப்ஸ் வேணும். அதை ரெடி பண்ணிடலாம். சைடில் வைக்கிறதுக்கு நான் எடுக்கிற எதுவுமே நான் 2 பேப்பர்லாம் ஜாயின் பண்ணல. ஒரே ஸ்ட்ரிப்ஸ் நம்ம எடுத்து தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 2 சைடு வைக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் 3 பேப்பர் ரோல் வைக்கலான்னு தான் ரெடி பண்ணேன். ஆனால் 3 வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 1 எடுத்துகிட்டு 2 தான் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பரோட திக்னஸை பொறுத்து 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேப்பர்னால் நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் குண்டாக கிடைக்கும். அப்படின்னா நம்ம 2 வச்சா போதும். இல்லை நியூஸ் பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம் 2 பக்கமுமே. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி 2 ரோல் வச்சுட்டு இதோட கீழே ஏதாவது ஒரு நூல் எதையாவது வச்சு இந்த மாதிரி டைட்டாக நம்ம கட்டிடலாம். இதை கட்டும்போது மேலே திக்னஸ் அதிகமாகவும் கீழே நம்ம நாட் போடுற இடத்துல திக்னஸ் கம்மியாகவும் கட்டணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பேசிக் ஷேப் இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி ஒரு 2 ரோல் இல்லைன்னா 3 ரோலை சேர்த்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டின இந்த ரோலை நம்ம தலைக்கு தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இதை சுற்றதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் ரோலை நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு சுற்றினோன்னா சுற்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை சுற்றும் போது தலையோட மேல் பக்கத்தில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம சுற்றிக்கணும். இதுக்கு நம்ம சுற்றி வச்சுருக்க பேப்பர் பத்தலைன்னா க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கலாம். இதை சுற்றிட்டு நமக்கு போதுங்கிற அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி விட்டுடலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த நூல் கட்டியிருந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இதை ஒட்டும்போது அந்த இடுப்பு அந்த நூல் கட்டியிருக்க இடம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க.
இப்போ அது மேலே நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இது ஒட்டும்போது ஒன்னொன்றுக்கும் தனியாக க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஏரியாவுக்கு சேர்த்து மொத்தமாகவே க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒட்டிட்டு அது காஞ்சதும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் திருப்பி இந்த மாதிரி மொத்தமாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இப்போ இதை சுற்றி ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. ஒட்டும்போது எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த இடுப்பு பக்கத்தில் இருக்கிறத வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த இடுப்பு பக்கம் சின்னதாகவும் கீழே இருக்கக்கூடிய பக்கம் வந்து கொஞ்சம் விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நமக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரே அளவில் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டிக் வந்து அங்கே இங்கேயும் ரோல் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கைக்கு கீழே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்படி சுற்றும் போது நமக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இதை சுற்றிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸில் வந்து நம்ம சுற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடுப்பு பக்கத்துலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய ஸ்டிக் எடுத்து நல்லா சுற்றி விட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இதை ஒட்டும்போது நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் மேலே இருந்து சேர்த்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே ஒட்டியிருக்கிறது வந்து தெரியாமல் மறைஞ்சிரும். இதோட லென்த் பத்தலைன்னா ஸ்ட்ரிப்ஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2-3 பேப்பர் ரோல்ஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேப்பர்ஸ் இதே மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம சுற்றிக்கலாம். நம்ம இதை வந்து தலை மேலே வைக்கிற ஒரு கூடை மாதிரி தான் இதை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு கூடை மாதிரி ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து அந்த பொம்மையோட தலையில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். தலையில் அதை வந்து ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட கையை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நமக்கு எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போ தலையில் வைக்கிற மாதிரி வேணும்னா இப்போ கூடையை பிடிக்கிற மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி வேணும்னா அப்படி ஒட்டிக்கலாம். இல்லை கை கீழே இடுப்பில் ஏதாவது ஒட்டின மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம்.
நான் இப்போ வந்து ஒரு கை வந்து மேலே இருக்கக்கூடிய கூடையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இன்னொரு கை இடுப்பில் வச்சுருக்க மாதிரியும் வச்சு ஒட்ட போகிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட டால் வந்து இப்போ அழகாக ரெடி ஆயிருச்சு. இனி இது மேலே வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுக்குறது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து கலர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதோட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். ஓகே, நான் இனிமேல் ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அதோட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே பிங்க் கலரும் பாடி பார்ட்ஸுக்கு எல்லாமே பிளாக் கலரும் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஏதாவது டிசைன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து இயர்பட்ஸ் வச்சு ஒரு ப்ளூ கலர் வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னும் நல்லா ஷைனிங் ஆகிற மாதிரி கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு டிசைனுக்காக இதோட ட்ரெஸ்ஸில் அங்கங்கே கொஞ்சம் சில்வர் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து க்ரீன் கலர் வச்சு கொஞ்சம் டாட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த கூடைக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வச்சுருக்க அந்த கூடையில் வந்து நான் ஒரு 2 குட்டி ரோஸ் மட்டும் வைக்க போகிறேன். இது கீழே நிற்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை நம்ம மேலே பண்ண மாதிரி தான் சின்னதாக பேப்பரை ரோல் பண்ணி அதை ஒட்டி விட்டுட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ரோஸ் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட பேப்பர் டால் வந்து அழகாக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எந்த வேஸ்ட் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு புக் பேப்பர், வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர், இல்லை பழைய நோட் பேப்பர் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். அந்த பேப்பர் ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும். மற்றபடி இது பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.